நாடு முழுக்க கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3395 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக ஒரே நாளில் 685 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக கேரளாவில் நேற்று ஒரே நாளில் 189 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் கேரளாவில் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 1336 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் 467 பேரும், டெல்லியில் 375 பேரும், கர்நாடகாவில் 234 பேரும், மேற்கு வங்கத்தில் 205 பேரும் கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் டெல்லி, கர்நாடகம், கேரளா, உத்தரப்பிரதேசத்தில் தலா ஒருவர் என 4 பேர் புதிதாக உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக 38 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதால் 185 பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும், கொரோனா பாதிப்புடன் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தமிழரசன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரில் மருத்துவமனைக்கு வருவோர் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தவில்லை என மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வருவோர் முகக்கவசம் அணிய வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டது. இதனால் பொதுமக்கள் குழப்பமும் அதிர்ச்சியும் அடைந்தனர். பாதுகாப்பாக செல்ல வேண்டும், தயவு செஞ்சு எல்லாரும் பாதுகாத்து வர வேண்டும், மாஸ்க் கட்டாயமா அணிஞ்சு வர வேண்டும், மாஸ்க் கட்டாயமா போட்டு வாங்க, தயவு செஞ்சு மாஸ்க் கட்டாயமா எல்லாரும் போட்டு வர வேண்டும். இந்த நிலையில் மருத்துவமனைக்கு வருவோர் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தவில்லை என மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. மருத்துவமனையில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனம் தன் ஊழியர்களை மாஸ்க் மற்றும் கையுறை அணிய அறிவுறுத்தியது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் அது குறித்து தனியார் நிறுவனத்திடம் விசாரணை நடைபெறுவதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் 38 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பதாக கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் வீரியமில்லாத தொற்று என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் கருவின் தன்மை அறியும் தொழில்நுட்ப முறைகள் குறித்து திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளது என்று விளக்கம் அளித்தார். இங்கே நேற்றுக்கு 38, தமிழ்நாட்டிலே 38 பேருக்கு இப்போ ஆய்வு, அதாவது தனியார் மருத்துவமனைகளுக்கு போன எந்த மருத்துவத்துக்கு போனாலும் இந்த பரிசோதனைகளின் போது ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜில் பரிசோதனை பண்ணும்போது கொரோனா பேக்கேஜும் வந்துருது. கொரோனா அந்த பரிசோதனையில் அது தெரியுது, அது கொரோனான்னு சொல்றாங்க. அதனால எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. கொரோனா குறித்து எந்த நாடுகளிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை என்று கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் எச்சரித்தார். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், அவங்களுக்கே தெரியும், இந்த சிறுநீரக பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, இந்த மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள், இவங்க பொது இடத்துக்கு போறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது, முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் 35 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார்.